ஒரு சமயத்தில் ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்து முடிப்பதே பலருக்கும் சிரமமான காரியம். அப்படி இருக்க அஷ்டாவதானி போல பல செயல்களை ஒரே நேரத்தில் செய்து முடிப்பவர்களைக் காண்பது மிகவும் அரிது. ஆதித்யன் சாமானியன் அல்லவே. அவன் அரிதிலும் அரிதானவன். சதிவலையில் அகப்பட்டும் பெரும் மர்மங்கள் பல தன்னை சுற்றி நிலவும் போதும் கூட மிக சாவதானமாக உற்சாகமாக காரியங்களை ஆற்ற தவறமாட்டானவன். அவரவரும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கே வாழ்வை தொலைத்துவிட்டது போல மூளையில் முடங்கி கிடக்க, ஆதித்யன் தன் உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள் பல வரிசை கட்டி நின்ற போதும் கூட அவற்றை வரிசையிலேயே நிற்க வைத்துவிட்டு சுபகாரியங்களை குறித்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். அப்படித்தான் அரவிந்தனின் திருமணத்தை உறுதி செய்வதற்காக தானாகவே ஆருத்ராவின் இல்லத்திற்கு சென்றிருந்தான் அரசன். மகனது திருமணத்தை பற்றி தந்தை யோசிக்கும் முன்பாக தான் அதை யோசித்து விட்டான் அரசன். இதுதான் ஆதித்யனின் சிறப்பம்சமே. அவனுக்கு நெருக்கமானவர்கள் எவரும் அவன் மீது அன்பு வைத்து விட்டாலே போதும். தங்களது நலன் குறித்து அவர்கள் சிந்திக்க தேவையில்லை. அன்பு கொண்டுள்ளோரின் நலனை ஆதித்யன் பார்த்துக் கொள்வான். அரவிந்தன் அரசன் மீதிருந்த பற்றினால் அரசனது காரியமாக வர்ணனுடன் சேர்ந்து சந்திரபுரிக்கு பயணப்பட்டுக் கொண்டிருந்தான். அரசனோ தனது விசுவாசியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவசர வேலைகளை ஒதுக்கிவிட்டு ஆருத்ராவிடம் சென்றிருந்தான். ஆருத்ராவுக்கு ஆதித்யனின் உண்மை அடையாளம் தெரியாது. அவள் அரவிந்தனை ஒரு போர் வீரனாகவும் ஆதித்யனை அவனுக்கு உயர் பதவியில் இருந்த வீரன் என்று மட்டுமே கருதி வந்திருந்தாள். சிறிது நேரத்திற்கு அவள் நம்பி வந்த விஷயங்களை அப்படியே தொடர்வோம் என்று கருதித்தான் அரசன் தன்னை பற்றிய உண்மைகளை அவளை சந்தித்தவுடனேயே வெளிப்படுத்தவில்லை. ஆருத்ராவின் தந்தையிடம் மேலோட்டமாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டவன், ஆருத்ரா தன் தம்பியை விரும்புவதாகவும் தான் வந்தது அவர்களின் திருமணம் குறித்து பேசத்தான் என்பதையும் தெரிவித்தான். விஷயத்தை தந்தையிடம் வெளியிட ஆருத்ராவின் கால்கள் நடுநடுங்கின. தயக்கமும் வெட்கமும் பயமும் தந்தை முன்பு அவளை நிற்க விடாமல் செய்ய, ஆதித்யனுக்கு பின்னால் சென்று தன்னை மறைத்துக் கொண்டாள் பெண்ணவள். பெண் கேட்டு வந்தவர்களின் தோற்றத்தைக் கண்டே பெரியவருக்கு மதிப்பு வரப்பெற்றாலும், யாரோ திடீரென வீடு தேடி வந்து காதல் கல்யாணம் என்றெல்லாம் பேசும்போது அதை உடனே ஏற்றுக்கொள்ள பெரியவரின் மனம் மறுத்தது. ஆதித்யனின் பேச்சை முழுவதுமாக கேட்டுக்கொண்டவர் மனம் பேச வந்தவனிடம், இது தங்களுக்கே நியாயமாக உள்ளதா ஐயா? பெண்ணை பெற்று அவளை பொத்தி பொத்தி வளர்த்து வந்திருந்தால் வெளியில் செல்பவளை எங்கோ கண்டு அவளை மயக்கி ஆசை காட்டி இப்போது திருமணம் பேச வந்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டு பெண்ணாக இருந்தால் இதை செய்வீர்களா என்று நியாயம் கேட்டார். தன்னை எதிர்த்து கேள்வி கேட்பவரை அரசனே புன்சிரிப்புடன் அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்க, மாதவிதான் தாங்க மாட்டாமல் பாய்ந்து கொண்டு சென்று, ஐயோ மாமா, யாரிடம் பேசுகிறீர்கள் தெரிகிறதா? வாயை அடக்குங்கள். வந்திருப்பது யாரென்று தெரிந்தால் பிறகு வருந்துவீர்கள் என கண்டித்தாள். ஆதித்யன் மாதவியை பார்த்து கூறக்கூடாது என்பது போல தலையாட்ட, பிரதாபன் அவளை பாசமாக தன்னிடம் அழைத்து 4 எட்டுக்கள் அவளை தள்ளி அழைத்துச் சென்று அவள் தலையில் ஒரு குட்டு வைத்து, வாயாடி பெண்ணே, தான் யாரென்று கூற உன் சக்கரவர்த்திக்கு தெரியாதா? அதை கூற நீ வேண்டுமா? நீ என்ன கட்டியம் கூறுபவளா? உன் அறிவை ஆதித்யன் என்னிடம் வியந்து கூறினான். நீ இப்படியே தேவையில்லாமல் வாய் பேசினால் பிறகு உன் தலையில் குட்டு வைத்தே உன் மூளையை மழுங்கச் செய்து விடுவேன், ஜாக்கிரதை என செல்லமாக மிரட்டினான். மாதவி தலையை தேய்த்து விட்டுக் கொண்டவாறே, சக்கரவர்த்தியே ஒருமையில் பேசுகிறீர்கள். அவரும் தனது மெய்க்காவல் தளபதியை விடுத்து பார்க்கவ இளவரசரை விடுத்து தங்கள் துணையுடன் இங்கு வந்துள்ளார். நீங்களும் பார்ப்பதற்கு கட்டுமஸ்தான தோற்றத்தில் உள்ளீர்கள். எனில் நீங்கள்தான் சிங்காதனபுரத்திலிருந்து வந்திருக்கும் பிரபுவின் நண்பர் பிரதாபனாக இருக்க வேண்டும். நான் கூறுவது சரியா தளபதி என்று கேட்டாள். அவளது மதியுகத்தைக் கண்டு வியந்த பிரதாபன், உண்மையில் உன் அறிவாற்றல் பிரமாதம் பெண்ணே. தலைநகரில் நடக்கும் விஷயங்கள் உனக்கு தெளிவாக தெரிகிறது என்றால் நிச்சயம் அங்கு உனக்கு ஒற்றர்கள் இருக்க வேண்டும். ஆதலால்தான் எனது வருகை கூட உன் காதுகளை எட்டியிருக்கிறது, அப்படித்தானே என்று வினவினான். மாதவி பயந்து போய், அப்படியெல்லாம் இல்லை தளபதி. ஒற்றர்களை வைத்துக் கொள்வதற்கு நான் பெரிய பதவியில் உள்ளவளும் அல்ல, அரசரின் விரோதியும் அல்ல. நான் ஒரு சாமானிய பெண், அவ்வளவுதான். என் தோழி இளவரசன் அரவிந்தனுடைய காதலி என்பதால் இவளை எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளும்படி பிரபு எனக்கு உத்தரவு போட்டார். அத்துடன் தமையனுடைய திருமண வேலைகளால் இளவரசராலும் ஆருத்ராவை சந்திக்க அடிக்கடி வர இயலாமல் போனது.
இவளது நலன் குறித்து தெரிந்து கொள்வதற்காக 2 நாட்களுக்கு ஒருமுறை இளவரசர் தனது நண்பர்களை அனுப்பி என்னிடம் விசாரித்து வரச் சொல்வார். அவர்களிடம் நான் ஆருத்ரா குறித்து கூற அவர்கள் தலைநகரில் நடக்கும் செய்திகளை என்னிடம் தெரிவிப்பர். அப்படித்தான் தங்கள் வருகையைப் பற்றி நான் அறிந்து கொண்டேன் தளபதி என பதிலளித்தாள். பிரதாபன் அவளிடம், ஆடைகளை நேர்த்தியாக நெசவு செய்வதைப் போல உனது அறிவையும் தெளிவாக பட்டை தீட்டி வைத்திருக்கிறாய் பெண்ணே. அன்றே என் நண்பன் கூறியது போல நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, தலைநகர் ஆதித்தபுரி. நாங்கள் தலைநகர் செல்லும் போது நீயும் எங்களுடன் வந்துவிடு. அங்கே உனக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது. திறமையுள்ளவர்களையும் எதிரிகளையும் எப்போதும் தன்னருகிலேயே வைத்துக் கொள்ளத்தான் விரும்புவான் என் நண்பன். ஆகையால் அவன் விருப்பத்தை நீ நிறைவேற்று, உனது ஆசைகளை அவன் நிறைவேற்றி வைப்பான் என்று மாதவிக்கு ஊக்கமளித்தான். மாதவி தயக்கத்துடன் தலையசைத்தாள். பெரியவர் மகளது காதலுக்கு எதிராக வாதாடி வர அவரது உள்ள கிடக்கையை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்காக ஆதித்யன் அவரை பேசவிட்டு தான் மௌனம் காத்தான். தந்தைக்கு பயந்து மகள் தன் பின்னால் ஒளிந்திருந்ததை முன்பே உணர்ந்திருந்த அரசன் அவர் பேசி முடிக்கும் வரை காத்திருந்து முடித்த பின்பாக தன்னிடம் வாதிட்டு வந்த பெரியவருக்கு பதில் கூறாமல் ஆருத்ராவின் கரத்தை பற்றி அவளை முன்னால் இழுத்த ஆதித்யன் அவளிடம், அஞ்சி என் பின்னால் சென்று பதுங்கிக் கொள்ளும் அளவிற்கு நீ எந்த தவறும் இழைத்துவிடவில்லை ஆருத்ரா. காதலிப்பது குற்றமல்ல. காதல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்கினங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுதான். காதல் இயற்கை வகுத்தது. இந்த உலகில் யாருமே செய்யாத தவறை நீ ஒன்றும் செய்துவிடவில்லை. ஒருவேளை இது தவறென்றால் இந்த தவறை நானும் செய்திருக்கிறேன். இதோ நிற்கிறானே என் உயிர் நண்பன் பிரதாபன், இவனும் செய்திருக்கிறான். ஆகையால் நீ ஓடி ஒளியாதே அம்மா. என் நண்பன் கூட தேவலாம். தன் காதலை மனதிற்குள் பூட்டி வைத்துக் கொண்டு அலைந்தான். நானெல்லாம் யாருக்கும் அடங்காமல் நாடு விட்டு நாடு சென்று நான் காதலித்தவளை கடத்தியே வந்துவிட்டேன். இத்தனைக்கும் என் காதலிக்கு அப்போது என்னுடன் வர துளியும் விருப்பம் இருந்திருக்கவில்லை. ஏனெனில் அப்போது அவள் என்னை காதலிக்கவே இல்லை. சொல்லப்போனால் அப்போது என்னை யாரென்று கூட அவளுக்கு தெரியாது. கடத்தி வந்து என் காதலை அவளிடம் வெளிப்படுத்தி பல மாய்மாலங்கள் செய்து என் மீது அவளுக்கு காதல் வரும்படி செய்தேன். என்னுடன் ஒப்பிடும்போது உனது காதலும் அரவிந்தனின் காதலும் மிக கண்ணியமானது ஆருத்ரா என்று முறுவல் ததும்ப சொல்லி வந்தான். ஆதித்யனின் விளக்கத்தை கேட்ட ஆருத்ராவின் குடும்பத்தினருக்குத்தான் அவனது விளக்க உரைகள் அதிர்ச்சியும் வெறுப்பும் தருவதாய் இருந்தன. பெண்ணை கடத்தி வந்து அடைந்து குற்றச்செயலை புரிந்தவரோடா நாம் காதலர் நட்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் என ஆருத்ரா அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க, அவளது தந்தையோ ஆவேசம் கொண்டு, சீ, என்ன மனிதரையா நீர்? பார்ப்பதற்கு வீராதி வீரராக தெரிகிறீர். உமது வீரத்தை பெண்ணை பலவந்தமாக அடைவதில்தான் காட்டுவதா? உம்மை போன்ற ஆண்கள் எல்லாம் இந்த வசுமித்ராவிற்கே சாபம் ஐயா. இந்த நாட்டின் பெயரை களங்கப்படுத்துவதற்கே நீங்கள் எல்லாம் இங்கு வாழ்ந்து வருகிறீர். எனக்கு மட்டும் சக்கரவர்த்தியின் அமைச்சரவையில் எவரையாவது சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் உம்மை இந்த ராஜ்யத்தை விட்டே விரட்டும்படி கோரிக்கை வைப்பேன். உமது ஒழுக்கத்துக்கு நீ என் மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறாய். மிக அழகு. உன் தம்பிக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்த எவருக்குமே என் பெண்ணை கொடுக்க மாட்டேன். அவ்வளவு ஏன், உன் ஊர் என்னவென்று சொல்லிவிடு. உன் ஊருக்கு பக்கத்து ஊரில் கூட வரன் தேட மாட்டேன் நான் என்று ஆத்திரப்பட்டார். பெரியவர் தன்னை வசைப்பாடுவதைக் கேட்டு பிரதாபன் கோபப்படாமல் இருக்க வேண்டுமே என்று பயந்தான் ஆதித்யன். தன்னை இகழ்பவரின் மீது சினம் கொண்டு அவரை நண்பன் தாக்கிவிடுவானோ என அஞ்சி தனக்கு பின்னால் நின்றிருந்தவனை பதற்றத்தோடு திரும்பி பார்த்தான். அங்கே பிரதாபனோ நடக்கும் காட்சிகளை சிரித்தபடி நின்று வேடிக்கை பார்ப்பதைக் கண்ட அரசனுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. ஆனால் மாதவியின் முகம்தான் வெந்நீரை ஊற்றியது போல கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவள் கைகளை உதறியும் முகத்தை சுளித்தும் தலையை ஆட்டியும் தனது பயத்தை வெளிப்படுத்தி வந்தாள். அவளுடைய அவஸ்தையை பார்த்து புன்சிரிப்பு பூத்த அரசன் மறுபடியும் பெரியவர் புறமாக திரும்பி, ஐயா, நான் பாதி கதையைத்தான் கூறினேன். என் கதையை முழுமையாக கூறவில்லை. இன்னும் இஷ்டப்படாத பெண்ணை கடத்தி வந்து அடைந்தேன் என்றுதானே கூறினேன். அதனுடன் சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூறவில்லை. அந்த பெண்ணை நான் கடத்தி வந்தபோது எனது வீட்டில் ஏற்கனவே எனக்கு 3 மனைவிகள் இருந்தனர். அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் நான் 4வது பெண்ணை கடத்தி வந்தேன். இதற்கே இத்தனை பதட்டப்பட்டீர்களே. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்கள். அதை கேட்டால் உங்கள் இதயமே எகிரி வெளியே வந்துவிடும். என் பேச்சை கேட்க மறுத்த 2 மனைவிகளை நான் கொலை செய்திருக்கிறேன். யாரிடமும் கூறிவிடாதீர்கள். இப்படியாக சொல்லி வந்த அரசன் கடைசி வாக்கியத்தை மட்டும் எச்சரிக்கை செய்யும் பாணியில் கண்களை உருட்டியபடி சொல்லி முடித்தான். ஒரே கதையை கேட்டு வந்த
ஆருத்ராவின் குடும்பத்தினர் மூவருக்குள்ளும் வேறு வேறு உணர்வுகள் தோன்றியிருந்தன. அவளது தந்தைக்கும் கதவுக்கு பின்னால் தனது உடலை பாதி மறைத்திருந்தபடி உரையாடல்களை கேட்டு வந்த அவளது அன்னைக்கும் ஆதித்தனது வார்த்தைகள் அதிர்ச்சியையும் அருவருப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆருத்ரா மனதிலோ சொந்த கதை சொல்லி வந்தவனின் சுயரூபம் குறித்து அவளது மனம் சிந்திக்கலானது. முதலாக ஏரியில் நீராடிய தருணத்தில் ஆதித்யனை கண்டபோதே அவன் சாமானியன் போன்று இல்லை என்றும், அவனது தேக லட்சணங்களை காணும் போது அவன்தான் சக்கரவர்த்தி என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் தோன்றியிருந்தது அவளுக்கு. வசுமித்ராவின் சக்கரவர்த்தி குறித்து தான் கேள்விப்பட்ட லட்சணங்கள் யாவும் காதலனின் நண்பனாக வந்தவனிடம் இருந்ததை அன்றே உணர்ந்திருந்தாள் ஆருத்ரா. தற்போது அவன் கூறிய கடத்தல் கதையும் மனைவிகளை கொலை செய்த சம்பவமும் அச்சு அசலாக ஆதித்யவர்மனின் கதையுடன் ஒத்துப்போவதையும், தனது உயிர் தோழி அந்த மனிதனுக்கு முன்னால் மண்டியிட்டு பணிந்ததையும் மனதினுள் அலசி ஆராய்ந்து வந்தாள் ஆருத்ரா. அரசனுக்கு பின்னால் நின்றிருந்த தோழியை எட்டி பார்த்தாள். பதற்றத்தில் இருந்த அவளது வதனமும் எதையோ எச்சரிக்க துடித்து வந்த அவளது கண்களும் ஆருத்ராவுக்கு உண்மையை தெரிவித்தன. தான் பேசி முடித்த பின்பாக தன்னை அவள் அமைதியுடன் நோக்கிக் கொண்டிருந்த விதத்தைக் கண்டு ஆருத்ராவின் உள்ளத்தை ஊடுருவினான் அரசன். அவள் தன்னை கண்டறிந்து கொண்டாள் என்று உறுதி செய்து கொண்டவன் தலையசைத்து கண்களை மூடித்திறந்து பெண்ணவளை நோக்கி புன்சிரிப்பு பூத்தான். அந்த சிரிப்பு அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகத்தையும் போக்கிவிட்டது. எதிரில் இருப்பது சக்கரவர்த்திதானா என்று தனது மனதில் தான் யோசித்த விஷயத்தை தெளிவாக படித்தறிந்து அதற்கு தலையசைத்து பதிலளித்தவனை கண்ட மாத்திரத்தில் பெண் கேட்டு வந்திருப்பவர் சக்கரவர்த்தியே தான் என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டாள் ஆருத்ரா. உண்மையை அறிந்து கொண்டவள் கையிரண்டையும் கூப்பி அரசனை நமஸ்கரித்தாள். அவளது வணக்கத்தை தலையசைத்து முறுவலுடன் ஏற்றுக்கொண்ட ஆதித்யன் கூப்பிய அவளது கரங்களின் மீது தனது கரங்களை அணைத்தபடி வைத்து அவள் கரங்களை தட்டிக் கொடுத்தான். இத்தனை நேரமும் அதிர்ச்சியில் உறைந்திருந்து அமைதி காத்த அவளுடைய தந்தை மகளது கரத்தை வந்திருந்த ஆடவன் பற்றியிருந்ததைக் கண்டு கோபமுற்று, கையை எடடா என் மகள் மீதிருந்து, ஒரு கொலைகாரன் என் மகள் கரத்தை பற்றுவதா? உன்னை போன்ற அயோக்கியனின் கால்கள் என் வீட்டில் அல்ல, என் ஊரிலேயே படக்கூடாது, செல்லடா இங்கிருந்து என அரசனை பிடித்து வெளியே தள்ளுவதற்காக அவனை நெருங்கி வந்த பெரியவர் மிக அருகாமையில் அரசனுடைய விரகாத்திரமான உருவத்தைக் கண்டு பயந்து பின்வாங்கி, நீயாக வெளியே போக மாட்டாயடா, இப்போதே காவலர்களை அழைத்து வருகிறேன், அவர்கள் வந்து உன்னை கைது செய்து அழைத்துச் செல்லட்டும், சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தால் பிறகு பெண்களை எப்படி தீண்டுவாய் என்று பார்க்கலாம் என கருவிக்கொண்டே வாயிலை நோக்கி சென்றார். சென்றவரின் குரல் தூரத்தில் போகப் போக மெல்ல மெல்ல கரைந்து கொண்டே இருந்தது. இவன் ஆடவனாம், உடல் வலுவாக இருந்துவிட்டால் பெண்களையெல்லாம் அடிமை போல ஆட்டி வைப்பானாம். ஒரு பெண்ணை கடத்தி வந்ததை பற்றிதான் கூறினான். மீதி 3 பெண்களையும் கட்டாயப்படுத்திதான் மணந்திருப்பான். அவர்களிடம் மட்டும் அபிப்பிராயம் கேட்டா திருமணம் புரிந்திருப்பான். இவனை போன்ற பாதகர்கள் எல்லாம் சிறைக்குள் இருந்தால்தான் பெண்ணினத்திற்கு பாதுகாப்பு என்றெல்லாம் அம்மனிதர் நெடுந்தூரத்திற்கு புலம்பிக் கொண்டே சென்றது ஆதித்யனது கூர்மையான காதுகளுக்கு துல்லியமாக கேட்டது. பெரியவர் வெளியே சென்றுவிட ஆருத்ராவும் மாதவியும் உண்மையை சொல்லிவிடும்படி ஆதித்யனிடம் மன்றாடி வந்தனர். அப்பெண்களது செயலைக் கண்டு அறைக்குள் இருந்த ஆருத்ராவின் தாய் பதற்றத்தோடு வெளியே வந்து, என்னாயிற்று பெண்களே, இவரிடம் ஏன் கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை எதுவும் செய்து விடுவார் என்று அஞ்சுகிறீர்களா? அப்பா வருவதற்கு நேரமாகும் போல் தெரிகிறது. அந்த புத்தி இல்லாத மனிதர் இந்த மூர்க்கர்களிடம் வயது பெண்களை விட்டுவிட்டு வெளியே சென்று விட்டார். நான் சென்று அக்கம் பக்கத்தில் போய் ஆட்களை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று பதறினார். ஆதித்யன் அவரை நிறுத்தி, வேண்டாம் அம்மா, அதற்கெல்லாம் அவசியமில்லை. அண்டை விட்டாரை அழைத்து வந்தீர்களானால் பிறகு உங்கள் கணவரிடம் நீங்கள் திட்டு வாங்குவீர்கள். இவ்வளவு நேரமும் பெரியவர் கூச்சல் போடாமல் மெல்லமாக பேசி வந்தது எதனால் தெரியுமா? தன் மகளுடைய காதல் விவகாரம் அண்டை வீட்டினருக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான். என்னை விரட்ட அக்கம்பக்கத்தினரை அழைத்து வந்தால் அவர்களிடம் நான் ஆருத்ராவின் விஷயத்தை போட்டு உடைத்து விடுவேன் என்று அஞ்சித்தான் அவர் காவலர்களை அழைத்து வரச் சென்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் சிறிது பொறுமையாக இருங்கள் என்று சமாதானப்படுத்தினான். வந்திருக்கும் மூர்க்கர்களால் தன் பெண்களுக்கு தீங்கு ஏதேனும் நேர்ந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அந்த பெண்மணியும் என்ன செய்வது என்று தெரியாமல் நகத்தை கடித்தபடியே நின்றிருந்தார். அன்னையின் பரிதவிப்பை உணர்ந்த ஆருத்ரா அரசனிடம், பிரபு, என் தந்தையிடம் உண்மையை தாங்களே வெளிப்படுத்துங்கள். அன்னையிடம் இப்போதே கூறிவிடலாம்.
அவர் பயத்தில் நடுங்குகிறார். உடலெல்லாம் அவருக்கு வியர்த்து கொட்டுகிறது. தயவு கூர்ந்து எனக்கு அனுமதி கொடுங்கள் பிரபு என்று வேண்டினாள். ஆதித்யன் சைகையாலேயே அவளுக்கு ஒப்புதல் கூற, இத்தனை நேரமும் வாய் திறக்க முடியாமல் அமைதி காத்து வந்த மாதவி தானே அந்த பெண்மணியிடம் விஷயத்தை போட்டுடைத்தாள். அத்தை, யாரால் தங்கள் பெண்ணுக்கு ஆபத்து நேர்ந்துவிடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவரால்தான் நாம் உட்பட நம் ராஜ்யமே நிம்மதியாக உண்டு உறங்குகிறோம். நமது பார்க்கவ மன்னரே இறைவனுக்கு நிகராக தொழுது வணங்கும் வசுமித்ராவின் சக்கரவர்த்திதான் நம் வீட்டிற்கு வருகை புரிந்திருப்பவர். உங்களுக்குதான் சக்கரவர்த்தியை பற்றியும் அவரது மனைவிகளின் கதை பற்றியும் தெரியுமே. சற்று முன்னர் பிரபு கூறி வந்த நிகழ்வுகளை அந்த கதைகளோடு பொருத்தி பாருங்கள் அத்தை என்று வலியுறுத்தினாள். ஆதித்யனது வதனத்தை இமைமூடாமல் நோக்கியவாறு ஓரிரு கணங்கள் உற்று நோக்கிய பெண்மணிக்கு மாதவி கூறியதன் உண்மைத்தன்மை விளங்கியது. உண்மையை உணர்ந்து கொண்ட அடுத்த கணம் அப்பெண்மணியின் கால்கள் அவரை அறியாமல் தரையில் மண்டியிட்டன. அவரது கைகள் தானாக எழும்பி அரசனுக்கு வணக்கம் தெரிவித்தன. மண்டியிட்டவரை எழுப்பிய அரசன் அவருக்கு சமாதானம் கூற வாயெடுத்தான். சரியாக அச்சமயம் வாயிலில் ஆருத்ராவின் தந்தையனுடைய குரல் கேட்டது. இரு நபர்களை அழைத்தபடி வாயில் திட்டியின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் தன்னுடன் வந்த மனிதர்களை மிகவும் மரியாதையுடன் வீட்டினுள் அழைத்து வந்தார். வந்த மனிதர்கள் உள்ளிருந்த நபர்களை பார்த்து திருவென விழித்தபடியே உள்நுழைந்தனர். அழைத்து வந்த பெரியவர் அவர்களிடம், வாருங்கள் காவலர்களே, உங்களை போன்ற வீரதீரர்கள் உத்தமர்கள் இருக்கும் ஊரில் இந்த மனிதனை போன்ற அயோக்கியனும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவனை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று ஆற்றிலோ அல்லது குளத்திலோ போட்டுவிடுங்கள். பெண்களுக்கு இவனிடத்தில் பாதுகாப்பு இல்லை. இவனெல்லாம் வாழ தகுதியானவன் அல்ல. இவனை மட்டுமல்ல, இவனுடன் இன்னொரு முரடன் வந்திருக்கிறான் பாருங்கள். நண்பன் செய்த குற்றங்களை கண்டிக்காமல் சிரித்தபடியே இவனை ரசித்துக் கொண்டிருக்கிறான். இவர்கள் இருவரும் இந்நாட்டில் இருந்தால் இங்கு எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது. ஆற்றில் இவனை தள்ள உங்களுக்கு மனம் வரவில்லை என்றால் பார்க்கவ மன்னரிடம் இவனை ஒப்படைத்து விடுங்கள். அவர் பார்த்துக் கொள்வார். பெண்ணினத்திற்கு எதிராக இவர்களைப் போன்ற நபர்களை மன்னர் விட்டு வைக்க மாட்டார் என்று உருமினார். காவலர்களாக வந்திருந்த அந்த மனிதர்களை பார்த்து ஆதித்யன் முறைத்துக் கொண்டிருந்தான். அவர்களோ அரசனை நிமிர்ந்து பார்க்க தைரியமில்லாமல் தரையை பார்த்த வண்ணமே, பார்க்கவ மன்னரிடத்தில் நீங்கள் என்ன இவரை சேர்ப்பிப்பது? இவரே அவரது கோட்டையிலிருந்துதான் வருகிறார். வேறு மாளிகையில் தங்க வைத்தால் அது மரியாதை குறைச்சல் என மன்னர் தனது மாளிகையில் ஆடம்பரமான சொகுசு அறை ஒன்றை பிரத்யேகமாக கட்டி இவரை தங்கச் செய்துள்ளார். இவரை நீங்கள் அவமதித்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிய வந்தால் பிறகு ஆற்றுக்குள் தள்ளப்படப் போவது நீங்கள்தான். ஒழுங்காக பிரபு முன்பு மண்டியிட்டு அவரை மரியாதையின்றி பேசியதற்கு மன்னிப்பு கோரிவிடுங்கள். இல்லையேல் விளைவு விபரீதமாகிவிடும் என எச்சரித்தான். பேசியவனுக்கு அருகில் சென்ற ஆதித்யன் அவன் பின்னந்தலையில் 2 அடி போட்டு அவனை மட்டும் இல்லாது அவனுடன் வந்திருந்த பிற வீரர்களையும் பார்த்து, எருமைகளே, இதுதான் நீங்கள் மறைந்திருந்த லட்சணமாடா? யார் கண்களிலும் படாமல் உங்களை மறைந்திருக்கச் சொன்னால் காவலர்களை தேடிச் சென்ற மனிதரிடம் உள்ளேனையா என்று உங்கள் திருமுகங்களை நீங்களே காட்டிக் கொண்டீர்களாக்கும். உருப்படியாக ஒரு வேலையும் செய்வதில்லை. நீங்கள் தலைமை இல்லாததால் தான் இப்படி தறிகெட்டுத் திரிகிறீர்கள். நான் செல்லும் வேலை முடிந்தவுடன் விரைவில் உங்கள் படைக்கு ஒரு தலைவனை நியமிப்பதுதான் எனது முதல் வேலை. அவனையாவது ராகவனை போன்று கனிவானவனாக இல்லாமல் கண்டிப்பானவனாக பார்த்து நியமிக்கப் போகிறேன் என்று மிரட்டினான். திட்டு வாங்கிய வீரர்கள் தலையை குனிந்த வண்ணம் சோகமாக, எங்கள் மீது தவறில்லை பிரபு. நாங்கள் மறைந்துதான் நின்றிருந்தோம். பழம் விற்கும் பெண்ணொருத்தி எங்களை கண்டுவிட்டாள். நாங்களும் என்னென்னவோ சொல்லி அவளை விரட்ட பார்த்தோம். அவள் கேள்விகள் கேட்டு எங்களை துளைத்து வந்தாள். அவளிடம் நாங்கள் காவலர்கள் என்றும் ஊருக்குள் திருடர்களின் நடமாட்டம் இருக்கிறதா என கண்காணிப்பதற்காக மறைந்திருந்து வேவு பார்க்கிறோம் என்றும் பொய் கூறினோம். அத்துடன் எங்களது இருப்பை யாரிடமும் வெளிப்படுத்திவிடக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டோம். அவளானால் காவலர்களை அழைத்து வருவதற்காகச் சென்ற இந்த மனிதரிடம் எங்களை காட்டிக் கொடுத்து விட்டாள் என்று விளக்கினர். அரசன் வெறுப்பாக கண்களை மூடித்திறந்து, ஒரு பழம் விற்கும் பெண்ணை ஒழுங்காக உங்களால் ஏமாற்ற முடியவில்லை எனில் விவேகமிக்க ஒற்றர்களை எப்படியடா திசை திருப்புவீர்கள்? அந்த பெண்ணை நான் குறைவாக கூறவில்லை. அவளும் சிறந்த மதியோகிதான். ஆனால் மனதில் வஞ்சமில்லாத ஒரு சாமானிய பெண்ணையே சமாளிக்க முடியாத நீங்கள் வஞ்சகம், சூதுவாது நிறைந்த எதிரிகளை எவ்விதம் எதிர்கொள்வீர்கள் என்று கடிந்து கொண்டான். இந்த காட்சிகளை கண்டு வந்த ஆருத்ராவின் தந்தை, என்ன மனிதரையா நீர்? காவலர்களையே மிரட்டுகிறாய்? ராஜாங்க பணியாளர்களை மிரட்டுவது எத்தனை பெரிய குற்றம் தெரியுமா? இந்த குற்றத்திற்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா என ஆதித்யனை மிரட்டினான். இதை கேட்டு ஆதித்யனை சார்ந்தவர்கள் சிரிக்க, ஆருத்ராவும் அவளை சார்ந்தவர்களும் அதிர்ந்து போய் நிற்க, அரசன் விரக்தியோடு,
நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்டவரை, இந்த ஊர் மனிதர்கள் எல்லோரும் அதிபுத்திசாலிகள். இலவமஞ்சை கொடுத்தாலே அதிலிருந்து பட்டு வஸ்திரம் தயாரிக்கும் திறமைசாலிகள். ஆனால் நீரோ பட்டு நூல் கொடுத்தாலே பட்டாடை தயாரிக்க மாட்டீர் போலுள்ளதே. இதற்கு மேல் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை ஐயா என்று சலித்துக் கொண்டான். அச்சமயம் அப்பெரியவரது மனைவி அரசனிடம் நெருங்கி வந்து, அந்த பொறுப்பை அடியவள் ஏற்றுக்கொள்கிறேன் அரசே எனக் கேட்டு அனுமதி கோருவது போல நின்றாள். அரசன் தலையசைக்க, அப்பெண்மணி தன் கணவனிடம், உனக்கு அறிவு மந்தம் என அன்றாடம் நிரூபிக்க வேண்டுமா என்ன? உன்னை சுற்றி நிற்கும் அத்தனை பேரின் உடல் மொழிகளையும் கவனி. நம் பெண்கள் உட்பட நீ அழைத்து வந்த வீரர்கள் வரை அனைவரது நடவடிக்கைகளிலும் பயபக்தி தெரிகிறதா இல்லையா? இந்த பக்தி யாரை கண்டால் வரும்? இம்மண்ணை ஆள்பவரை கண்டால்தான் வரும். கொலைகாரன் என்றாயே இவரை. நீயும் நானும் செய்தால்தான் அதன் பெயர் கொலை. இதுவே இவர் செய்தால் அது தண்டனை கொடுப்பது என்று பெயர். இந்த வீட்டில் இவருடைய காலடி படக்கூடாது என்று சீறினாய். இந்த வீடு மட்டுமல்ல, நாம் வசிக்கும் இந்த பார்க்கவம் உட்பட எண்ணற்ற சிற்றரசுகளை தன் காலடியில் விழச் செய்திருப்பவர்தான் இந்த மனிதர். இன்னுமா விளங்கவில்லை மூடனே? நம் வீட்டிற்கு வருகை புரிந்திருப்பது வசுமித்ராவின் சக்கரவர்த்தி ஆதித்யவர்மர்தான். அவர் நம் மகளை பெண் கேட்டு வந்திருப்பது பார்க்கவ மன்னரின் இளைய புதல்வர் அரவிந்தனுக்குத்தான் என்று நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தார். இந்த விளக்கங்களை காதில் வாங்கிவிட்டு பேச்சு மூச்சின்றி, உடலில் அசைவுகளின்றி வாய்ப்பிழந்து நின்றவர்தான் பெரியவர். அவர் நிதர்சனத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் திடுக்கிட்டு நிற்கையில் அவர்கள் இருந்த வீட்டின் கொல்லையில் ஏதோ சத்தம் கேட்டது. பிரதாபன் சுதாரித்துக் கொண்டு என்ன சத்தம் என்று கவனித்து வரச் சொல்லி வீரர்களை அனுப்பினான். செல்லவிருந்தவர்களை நிறுத்திய ஆதித்யன் தன் நண்பனிடம், தேவையில்லை பிரதாபா, வேவு பார்த்தது எதிரி அல்ல, ஒரு ஆர்வ கோளாறு, அவ்வளவுதான். நம்மிடம் விசாரணை செய்தாலே பழக்கார பெண். அவள்தான் வீட்டின் பின்னாலிருந்து விஷயங்களை கிரகித்துக் கொண்டிருந்தாள். எனது வீரர்களை இந்த மனிதர் அழைத்து வந்த போதே இவர்களுக்கு பின்னால் கொலுசொலி கேட்டது எனக்கு. அதிலும் சத்தம் வந்துவிடக்கூடாது என 8 மேல் 8 வைத்து நடக்கும் ஓசை நன்றாகவே கேட்டது. அந்த ஒளி பின்வாயிலை வந்தடைந்தவுடன் அதே நேரத்தில் பழங்களின் நறுமணம் என் நாசிகளை துளைத்தது. அதிலிருந்தே கண்டுகொண்டேன் ஒற்றறிய வந்திருப்பது பழக்காரிதான் என்று. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஊரே இந்த வீட்டு வாயிலில் வந்து நிற்கும் என பிரதாபனிடம் விலக்கி வந்தவன் பின்னர் தன் வீரர்கள் புறமாக திரும்ப, அவர்களோ குற்ற உணர்வுடன் தலையை குனிந்த வண்ணமே, எங்களை மன்னித்து விடுங்கள் பிரபு, எங்களது அஜாக்கிரதையால் தான் தங்களது வரவு பிறருக்கு தெரிந்துவிட்டது. இனி எச்சரிக்கையாக இருப்போம் என்று கலக்கத்துடன் வேண்டி நின்றனர். ஆதித்யன் அவர்களது தோளை தட்டி கொடுத்து, விடுங்களடா, அது ஒன்றும் அத்தனை பெரிய குற்றமில்லை. விளையாட்டாகத்தான் உங்களை திட்டினேன். எப்படியும் நமது வருகை ஊராருக்கு தெரிந்தாக வேண்டும். நாம் வந்திருப்பது ரகசிய உடன்படிக்கை செய்யவல்ல, யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக பேசி முடிக்க. நாம் வருகை புரிந்திருப்பது திருமணம் நிச்சயிப்பதற்காக. ஊரை கூட்டி பல பேரின் மத்தியில் நின்றுதான் பேசி முடித்தாக வேண்டும் திருமணத்தை. அத்துடன் நமது வருகை ஊராருக்கு தெரிவதில் இன்னொரு நன்மையும் உள்ளது. திருமணம் பேசி முடித்தால் விருந்து உண்ணாமல் செல்ல முடியாதே. நாம் வந்திருப்பது தெரிந்தால் ஊரே சேர்ந்து விருந்துணவு தயார் செய்வர். உங்கள் இத்தனை பேரின் வயிற்றை நிரப்புவதற்கு என் ஒருவனால் முடியாது. அந்த சிரமத்தை இந்த மக்களே ஏற்றுக்கொள்வர் என்று வீரர்களை சமாதானப்படுத்தி வந்தான். வீரர்களிடம் பேசி வந்தவன் மாதவி அந்த கூடத்திலிருந்து நழுவிச் செல்வதை முன்பே கவனித்திருந்தான். பல கணங்கள் கடந்தும் அவள் திரும்பி வராதபடியால் வாயிலை பார்த்த வண்ணமேதான் வீரர்களுடன் உரையாடி வந்திருந்தான் அரசன். அவர்களுடைய குற்ற உணர்ச்சிகளை களைந்தெறிவதற்காக வீரர்களிடம் ஆறுதலாக பேசி வந்திருந்தான். அரசனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வீரர்கள் வெளியே செல்ல முயல பிரதாபன் அவர்களை நிறுத்தி, ஊர்க்காரர்கள் மிகவும் சாதுவானவர்கள்தான், நம்பிக்கையானவர்கள்தான். இருந்தும் நாம் அஜாக்கிரதையாக இருந்து விடுதல் கூடாது. மக்கள் இங்கு கூடியவுடன் நீங்கள் விழிப்போடு இருந்து கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும். கவனமாக இருங்கள். ஆதித்யனுக்கு அருகில் நெருங்குபவர்களை நான் கவனித்துக் கொள்வேன். தூரத்தில் இருப்பவர்களை நீங்கள்தான் கண்காணிக்க வேண்டும் என்று எச்சரித்தனுப்பினான். பிரதாபன் பேசி முடித்த பின்பாக ஆதித்யன் ஆருத்ராவின் தாயிடம் ஒரு மூட்டையை கொடுத்து, இதில் புத்தாடைகள் உள்ளன அம்மா. இந்த ஆடைகளை உங்கள் பெண்ணை உடுத்தச் செய்து அழைத்து வாருங்கள். வரும் வழியில் வணிகர் வீதியில் இந்த ஆடைகளை வாங்கி வந்தேன். உங்கள் மகளுடைய விருப்பத்திற்கு பொருந்தும்படியாக இந்த ஆடை இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றிலிருந்து அவளது வாழ்க்கை அவள் விருப்பப்பட்டபடிதான் அமையப் போகிறது. இந்த ஆடையில் உள்ள வண்ணங்களைப் போன்று ஆருத்ராவின் வாழ்க்கையும் வண்ணமயமாக ஜொலிக்கப் போகிறது. அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். ஊர் மக்கள் இங்கு வந்து கூடும் முன்பாக நீங்கள் பெண்ணை அலங்கரித்து அழைத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தான். பெண்ணை அலங்கரிப்பதற்காக
அறைக்குள் அழைத்துச் சென்ற தாய் கூடத்தில் யாரையோ தேடியபடியே உள்ளே சென்றார். அவர் கண்களை ஓட்டியதை பார்த்து அவர் எதிர்பார்ப்பது மாதவியைத்தான் என்று உணர்ந்து கொண்ட பிரதாபன் அப்போதுதான் கூடத்தில் அவள் இல்லாததை கவனித்தான். எங்கே சென்றாள் இந்த பெண்? இத்தனை நேரமும் இங்கேதானே நின்றிருந்தாள். சொல்லாமல் கொள்ளாமல் எங்கு போனாள்? இந்த ஊர் மனிதர்கள் அனைவரும் விந்தையாக உள்ளனர் என்று ஆதித்யனிடம் அதிசயப்பட்டான் பிரதாபன். நண்பனுக்கு ஆமோதிப்பாக தலையசைத்த ஆதித்யனின் பார்வை வாயிலுக்குள் நுழைந்த மாதவியிடம் சென்றது. வந்தவளது முகத்தில் ஒரு நிதானம் தெரியவே அவளிடம், எங்கு சென்றாய் மாதவி? பேசிக் கொண்டிருந்த போது திடீரென வெளியே செல்லும் அளவிற்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? யாரை சந்தித்து விட்டு வருகிறாய் எனக் கேட்டான். அதற்கு மாதவியோ, அவசியம் இருந்தது பிரபு. நான் சந்திக்கச் சென்றது பழக்காரியை. அவள் ஒரு ஓட்டைப்பானை. ஓட்டைப்பானைக்குள் போடப்பட்ட அரிசி மறுபுறமாக வெளிவருவதைப் போன்று பழக்காரியின் காதில் சென்று சேரும் விஷயங்கள் அவள் வாய் வழியாக ஊர் மொத்தத்தையும் சென்று சேர்ந்துவிடும். தங்களது வருகை மொத்த ஊருக்கும் தெரிந்துவிட்டால் அது தங்களுக்கு பாதுகாப்பல்ல. தாங்கள் மனம் பேச மட்டும்தான் வந்துள்ளீர்கள் என்றால் ராஜ அலங்காரத்துடன் சக்கரவர்த்தி திருக்கோலத்திலேயே இங்கு வந்திருக்கலாம். அதை விடுத்து இப்படி சாமானியரின் உடைத்தரித்து மாறுவேடம் பூண்டு வந்துள்ளீர்கள் என்றால் நிச்சயம் தங்களது வருகைக்கு வேறு காரணங்களும் இருக்கக்கூடும். தங்களது அடையாளம் ஊருக்கே வெளிப்பட்டு விட்டால் அது அடுத்ததாக தாங்கள் ஆற்றப்போகும் காரியத்திற்கு தடையாக இருக்கும். ஆதலால்தான் பழக்காரியை சந்தித்து விஷயத்தை இந்த தெருவை தவிர அடுத்த தெருவினருக்கு தெரிவிக்க கூடாது என்று அறிவுறுத்திவிட்டு வந்தேன் பிரபு என பதிலளித்தாள். மாதவியின் புத்தி கூர்மையையும் ராஜபக்தியையும் கண்டு வியந்த பிரதாபன், இத்தனை சிறு வயதிலேயே நீ எத்தனை விவேகத்துடன் நடந்து கொள்கிறாயம்மா. அரசனை பாதுகாப்பதை தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்குத்தான் மூளை இதுபோல விரைந்து வேலை செய்யும். உன் அறிவு என்னை வியக்க வைக்கிறது மாதவி. பொதுவாக பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் தான் அலங்கார பொருட்களாக திகழும். ஆனால் உன்னை போன்ற மங்கையர்களுக்கு உங்கள் அறிவுதான் மிகச்சிறந்த அலங்கார பொருளே. இந்த அலங்காரம் உன்னை மிக அழகாக காட்டுகிறதம்மா என மெச்சினான். மாதவி நாணத்தில் தலை குனிந்திருக்க ஆதித்யன் இடையிட்டு கூச்சத்தில் அவஸ்தையுற்றிருந்தவளை நோக்கி, நான் அன்றே கூறினேனா இல்லையா மாதவி, நீ மிகவும் அழகானவள் என்று? நீ வருந்துவதோ உன்னிடம் புற அழகு இல்லையென. ஆனால் உன்னை காண்பவர்கள் ரசிப்பதோ உனது அக அழகைக் கண்டு. பூச்சூடி பொட்டிட்டு கொண்டால் எந்த பெண் வேண்டுமானாலும் அழகாகிவிடலாம் மாதவி. ஆனால் அக அழகு என்பது சுலபமாக அனைவருக்கும் வந்துவிடுவதல்ல. அதற்கு புத்தி பிரகாசமாக இருத்தல் வேண்டும். மனதில் நல்ல சிந்தனைகள் நிரம்பி இருக்க வேண்டும். இதெல்லாம் உன்னிடம் அதிகமாகவே உள்ளன அம்மா. நான் உன்னிடம் அன்றே கூறினேன் இல்லையா, என்னுடன் தலைநகர் வந்துவிடு என்று. அன்றைக்கு நான் கேட்டபோது உன்னை அழைத்துச் செல்ல மாதங்கள் பல பிடிக்கும் என்று கருதியிருந்தேன். ஆனால் இப்போது நிலைமையை பார்த்தால் மிக விரைவிலேயே நீ என்னுடன் வரவேண்டியதிருக்கும் போல. உன்னால் எனக்கு ஆகக்கூடிய உதவி ஒன்று இருக்கிறது. உன் தோழியின் திருமணம் முடிந்தவுடன் நான் ஆதித்தபுரிக்கு கிளம்பி விடுவேன். அப்போது என்னுடன் வருவதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் மாதவி என்று அன்பு கட்டளை போட்டான் அரசன். பிரதாபன் ஆர்வம் தாழமாட்டாமல், அவள் எதற்கடா தலைநகருக்கு? அவள் இங்கே பார்க்கவ கோட்டையில் அரவிந்தனின் வருங்கால மனைவிக்கு உறுதுணையாயிருக்கட்டுமே. அங்கு வந்து என்ன செய்யப் போகிறாள் இவள்? அங்கு ஏதேனும் இவளுக்கு பணி வைத்திருக்கிறாயா என்று வினவினான். ஆதித்யன் விஷம புன்னகையுடன், அதை விரைவில் நீயே தெரிந்து கொள்வாய் நண்பா. ஒரு முறை தவறவிட்டு விட்டேன், அடுத்த முறை விடமாட்டேன். எச்சரிக்கையாக காய் நகர்த்துவேன் என்று கூறி மர்மமாக சிரித்தான். பிரதாபன் பெருமூச்சு விட்டு, உன்னை புரிந்து கொள்வதற்கு நான் பல பிறவுகள் எடுத்து வர வேண்டும் போல. உன் மர்மத்தை நீயே வைத்துக்கொள். நான் சிறிது அமர்ந்து ஓய்வெடுக்கிறேன் எனச் சொல்லி முன்பு ஆருத்ராவின் தந்தைக்கு போடப்பட்டிருந்த இருக்கையின் அருகில் சென்றவன் அங்கு இன்னமும் அதிர்ச்சி மாறாமல் அசையாமல் நின்றபடி வேடிக்கை பார்த்திருந்த பெரியவரை தனது முகத்தை அவருக்கு அருகே கொண்டு சென்று கண்ணோடு கண்ணாக ஓரிரு நொடிகள் அம்மனிதரை உற்று பார்த்தான். அப்போதும் பெரியவரிடம் எந்த அசைவும் தென்படவில்லை. பின்னர் அவரது தோள்களை பற்றி அவரை நகர்த்திவிட்டு, இருக்கை போட்டால் ஒன்று தான் அமர வேண்டும், அல்லது அடுத்தவர் அமரும்படி சற்று ஒதுங்கி நிற்க வேண்டும். அதை விடுத்து இப்படி உத்திரத்தை தாங்கும் தூண் போல நடுவில் வந்து நிற்கக்கூடாது என அறிவுறுத்துபவன் போலச் சொல்லி வந்தவன் பெரியவரை நகர்த்திவிட்டு தான் சென்று அந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் பிரதாபன். இந்த காட்சிகளைக் கண்டு சிரித்தபடி மாதவி ஆருத்ராவை தேடி அறைக்குள் சென்றாள். ஆதித்யன் பெரியவரின் அருகில் நெருங்கி வந்து அவரது தோளை பற்ற, அவரோ தனக்கு பின்னால் இருக்கை ஏதேனும் உள்ளதோ, அதில் அமர்வதற்கு இடம் கொடுக்கச் சொல்லித்தான் மற்றொரு மனிதரைப் போல சக்கரவர்த்தியும் நம்மை நகர்த்த முனைகிறாரோ என்ற நினைப்பில்
வேக வேகமாக பின்னால் திரும்பி பார்த்தார். அவரது பார்வைக்கான காரணத்தை புரிந்து கொண்ட ஆதித்யன், இல்லை ஐயா, நான் இருக்கையை தேடவில்லை. அனைத்தும் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டதே. இன்னும் ஏன் அதிர்ச்சி? தங்களுக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடில்லையா? தங்களுடைய சம்மதம் இல்லாமல் இந்த விவாகம் நடைபெறாது. ஆனால் தயவு செய்து ஜாதி, அந்தஸ்து என்ற அற்ப காரணங்களை காட்டி திருமணத்திற்கு தடை விதிக்காதீர்கள். காரணம் வலுவானதாக இருந்தால் தங்கள் முடிவை நான் ஏற்கிறேன் என்று கூறி வந்தான் அரசன். பெரியவர் திடுக்கிட்டு, பிரபு, அடியனை தவறாக எண்ணிவிட்டீர்கள். எனது மௌனம் தங்களைக் கண்டு அதிர்ச்சியினால் வந்ததுதான். தங்களை தங்களுடைய கோட்டையில் சந்தித்திருந்தாலே அதிர்ச்சியில் ஆடிப்போயிருந்திருப்பேன் நான். அப்படி இருக்க எனது வீட்டில் எனது மகளை பெண் கேட்க நீங்கள் வந்து நிற்பதைக் கண்டால் எனக்கு அதிர்ச்சி ஏற்படாமல் என்ன செய்யும் பிரபு? தங்களிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டேன். ஒருமையில் அழைத்து தங்களை அவமதித்து விட்டேன். செய்த குற்றத்திற்கு என்ன தண்டனை வழங்கினாலும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் அரசே என்றவர் ஆதித்யனின் பாதத்தில் பணிந்து அவனை வணங்கினார். பெரியவரை தூக்கிவிட்ட அரசன், இப்படியே என்னை விட மூத்தவர்கள் அனைவரும் என் காலில் விழுந்து விழுந்து என் ஆயுளை குறைத்து விடுவீர்கள் போல. உங்கள் செயல்பாடுகளில் அன்பையும் வார்த்தைகளில் மரியாதையும் கொடுத்து வந்தாலே போதும். பாதம் பணியவெல்லாம் அவசியமில்லை. இன்னும் இந்த திருமணத்திற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கவில்லை ஐயா. உங்கள் மகளை பார்க்கவ இளவரசனுக்கு கொடுக்க சம்மதித்தீர்கள் என்றால் பிறகு நீங்கள் எவர் காலிலும் விழத் தேவையில்லை. என் தம்பி அரவிந்தன் உங்களுக்கு மாப்பிள்ளையாகி உங்கள் பாதங்களில் விழுவானவன். ஒருவேளை மாப்பிள்ளையை பெற்றவர் நேரில் வராமல் மூன்றாம் மனிதன் நான் வந்து பெண் கேட்கிறேன் என்று தவறாக கருதுகிறீர்களோ என கேட்டு வந்தான். பெரியவரோ கூப்பிய கரங்களை கீழிறக்காமல், இடையூறுக்கு மன்னிக்கவும் பிரபு. தங்களை தவறாக எண்ணுவதற்கு நான் தங்களது விரோதி அல்ல. பார்க்கவ மன்னர் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பையும் மன்னர் தங்கள் மீது கொண்டுள்ள மரியாதையும் நாடே அறியும். தாங்கள் மூன்றாம் மனிதர் அல்ல அரசே. வசுமித்ராவை பொறுத்தவரை அதை ஆளும் தாங்கள்தான் இங்கு முதல் மனிதர். தங்களுக்கு பின்னால் தான் பார்க்கவ மன்னரே. பிறகு நானெல்லாம் எம்மாத்திரம் பிரபு. அகவையில் தங்களுக்கு நான் தந்தை வயதுடையவனாக இருக்கலாம். ஆனால் அனுபவத்திலும் உலக ஞானத்திலும் தாங்கள் எனக்கு முப்பாட்டன். தாங்கள் முறைப்படி பெண் கேட்டு வந்திருக்க வேண்டிய அவசியமில்லை பிரபு. இந்த அடிமையை தங்களிடத்தில் வரச் சொல்லி மகளை கொடுக்கும்படி கட்டளையிட்டிருந்தால் அப்போதும் தங்கள் பாதம் பணிந்து நான் என் மகளை தங்கள் வசம் ஒப்படைத்திருந்திருப்பேன் என்று உளமாற சொல்லிக் கொண்டு போனார். அவரது பேச்சை தடுத்த அரசன், பெண்ணை கொடுக்கும்படி கட்டளையிடுவதா? அவள் என்ன வஸ்துவா அல்லது வரிப்பணமா? அரசன் நான் கேட்டவுடன் நீங்கள் அதை மறுக்காமல் கொடுத்துவிட. நான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் இந்த ராஜ்யத்தில் உள்ள அனைத்தின் மீதும் எனக்கு முழு உரிமையும் இருந்தாலும் எனது உரிமையை எல்லா இடத்திலும் நிலைநாட்ட முடியாது பெரியவரே. அப்படி நான் வரம்பு மீறினால் பிறகு மக்கள் என்னை அரசன் என அழைக்க மாட்டார்கள், அரக்கன் என்றுதான் அழைப்பார்கள். எப்படியோ ஐயா, தங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள். பெண் வெளியே வரட்டும், மேற்கொண்டு பேச வேண்டியவற்றை பேசி முடித்துவிடலாம் என்று அரசன் கூறிக்கொண்டிருக்க ஆருத்ராவின் வீட்டிற்குள் பயபக்தியுடன் ஒரு கூட்டம் நுழைந்தது. அவர்களது உடல் மொழியிலும் கண் பார்வையிலும் அத்தனை ஆச்சரியமும் பணிவும் பவ்யமும் நிறைந்திருந்தது. அரசனுக்கு அனைவரும் வணக்கம் தெரிவித்துவிட்டு ஓரத்தில் சென்று நிற்க ஆருத்ரா ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு கூடத்திற்கு வந்து சேர்ந்தாள். ஆதித்யன் கூடியிருந்தோரை நோக்கி, முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் பெண் கேட்டு வந்ததற்கு முதலில் மன்னிப்பு கோருகிறேன். நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது என்பார்கள். ஆதலால்தான் தாமதிக்காமல் நிச்சயம் செய்ய வந்துவிட்டேன். பார்க்கவ மன்னரின் குடும்பத்தில் நிகழ்ந்த துக்க நிகழ்வுகளைப் பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அங்கே நல்ல நிகழ்வுகள் 2 நடைபெறவிருக்கிறது. 2வது இளவரசனின் திருமணம் அதில் ஒரு விஷயம். அடுத்த மங்கள நிகழ்வு என்ன தெரியுமா என்று கேட்டு கூட்டத்தினரை நோக்கினான் அரசன். அனைவருக்கும் அவ்விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததை தவிர எவருக்கும் அரசனுடைய கேள்விக்கு பதில் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் அமைதி காக்கவே அரசன் தானே விஷயத்தை உடைத்தான். பார்க்கவ மன்னரின் கடைக்குட்டி புதல்வனும் என் உடன்பிறவா தம்பியும் உங்கள் ஊரின் மாப்பிள்ளையுமான அரவிந்தன் விரைவில் இந்த தேசத்தின் மன்னனாக மணிமுடி சுடவிருக்கிறான் என்று அறிவித்தான். இதை கேட்ட மக்கள் அனைவரும் அளவு கடந்த மகிழ்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் ஒருவரை ஒருவர் பார்த்து வியப்பை பரிமாறிக்கொண்டனர். ஆருத்ராவின் உணர்வுகளையோ கேட்கவே வேண்டாம். தன் காதலன் இளவரசன் என்ற உண்மையை ஜீரணிக்கவே அவள் போராடி வந்தாள். இதில் அவன்தான் வருங்கால மன்னன் என்று கேட்டவள் தலை கிறுகிறுத்து போக விழுந்து அபசகுணம் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக மாதவியின் தோளை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். ஆருத்ராவின் தடுமாற்றத்தை பிரதாபன் கவனித்து விட்டான். கவனித்தவன் அதை காணச் சொல்லி ஆதித்யனுக்கு ஜாடை செய்தான்.
நண்பன் காட்டிய திசையில் பார்த்த அரசன் அங்கு ஆருத்ரா நிற்கவே தடுமாறுவதைக் கண்டும் அவளை தாங்கிப் பிடிக்கும் நிலையில் இல்லாமல் மாதவியே ஆச்சரியத்தில் சுயநினைவு இழந்து நிற்பதையும் கண்டான். கண்டவன் மெல்லிய புன்னகை பூத்துவிட்டு ஆருத்ராவின் தோளை பற்றி அவளை தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளத்தில் அமர வைத்துவிட்டு தனது பேச்சை மேலே தொடர்ந்தான். கூடியிருந்தவர்களை நோக்கியவன், ஆம் பெரியோர்களே, அரவிந்தன் தான் பார்க்கவ நாட்டின் எதிர்கால மன்னன். உங்கள் ஆருத்ராவின் மனதை ஆள்பவன்தான் இன்னும் சில வாரங்களிலிருந்து உங்களையெல்லாம் ஆளப்போகிறவன். மாப்பிள்ளை வீட்டார்தான் வரவில்லை. மணமகனும் இல்லாமல் மனம் பேச வந்திருக்கிறேன் என நீங்கள் நினைக்கலாம். அவனுக்கு தெரியாமல் நான் வந்ததற்கு காரணம் இந்த திருமணத்தில் எந்த தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இப்போதுள்ள சூழலில் அரவிந்தன் உடனே திருமணம் புரிந்து கொள்ள சம்மதிக்க மாட்டான். எனக்கு சில பகைவர்கள் உள்ளார்கள். என் பகை தீர அவன் பணியாற்ற வேண்டும் என்று தனக்குத்தானே உறுதி பூண்டுள்ளான். திருமணம் தனது கவனத்தை திசை திருப்பும் என்று கருதி இந்த விவாகத்தை ஒத்திப்போட முயல்வானவன். இது மட்டுமில்லாமல் இன்னொரு காரணமும் உண்டு. எனது முன்னாள் படைத்தளபதி வருணனின் திருமணம் முடியாமல் அரவிந்தன் திருமணம் புரிந்து கொள்ள மாட்டான். இதை அரவிந்தனே என்னிடம் தெரிவித்திருக்கிறான். வருணன் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளவன் அவன். ஆகையால் அண்ணனின் திருமணம் முடியாமல் தனது மனவாழ்வை துவங்க விரும்ப மாட்டானவன். திருமணத்தை உறுதி செய்துவிட்டு நான் வற்புறுத்தினால் எனது பேச்சை தட்ட முடியாமல் அவசியம் உடனே மனம் புரிந்து கொள்வான். திருமணத்திற்குதான் அரவிந்தனை வற்புறுத்துகிறேனே தவிர ஆருத்ராவை ஏற்றுக்கொள்வதற்கு அல்ல. ஏனெனில் இளவரசனே இவளை மிகவும் விரும்புகிறான். ஊர் மக்கள் உங்கள் முன்னிலையில் இந்த திருமணத்தை நிச்சயம் செய்கிறேன் நான். பெண் தரப்பில் நீங்கள் அனைவரும் இந்த நிச்சயத்திற்கு பொதுவான சாட்சியாக விளங்க வேண்டும். மாப்பிள்ளை தரப்பில் என் உயிர் நண்பன் பிரதாபன் சாட்சியாக இருப்பான் என்று அறிவித்தவன் பின்னர் பழம் விற்பவளிடமிருந்து வாங்கி தாம்பாளத்தில் நிரப்பப்பட்டிருந்த பழங்களை அரசனிடம் வீரர்கள் எடுத்துக் கொடுக்க அதை பெற்றுக்கொண்ட ஆதித்யன் பெண் வீட்டாரிடம் அதை கொடுத்து நிச்சயத்தை உறுதி செய்தான். வந்திருந்தவர்கள் அனைவரும் ஆருத்ராவிற்கும் தூரத்தில் எங்கோ பிரயாணம் செய்து கொண்டிருந்த அரவிந்தனுக்கும் ஆசியளிக்க ஆதித்யன் அவர்களிடம், உங்கள் ஆசிகளை அரவிந்தனிடம் சேர்ப்பித்து விடுகிறேன். மாப்பிள்ளை இப்போது நெடுந்தூரத்தில் இருக்கிறான். உங்கள் ஆசிகளை சேர்ப்பிக்க அவனிடம் நாங்கள் சென்று சேர வேண்டுமானால் எங்களுக்கு உடலில் வலு இருக்க வேண்டும். உடலுக்கு வலு கிடைக்க வேண்டுமானால் நாங்கள் எல்லாம் பசியாற வேண்டும். மாப்பிள்ளை வீட்டினருக்கு விருந்து பரிமாறாவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தது அரிசி கஞ்சியாவது கொடுப்பீர்களா என்று விளையாட்டாக கேட்டான். ஆதித்யன் கேட்டதுதான் தாமதம். அவரவரும் பதறியடித்து எழுந்து தத்தமது வீடுகளுக்குச் சென்று அரசனுக்கு விருந்துணவு தயார் செய்ய கிளம்பிவிட்டனர். அம்மக்கள் எழுந்து சென்ற பின்னால் அந்த நெசவாளர் வீதியில் எந்த வீட்டிலும் தரிணையும் சத்தம் கேட்கவில்லை. மாறாக பானையும் கரண்டியும் ஒன்றோடொன்று உராயும் சத்தமும் அம்மி அரைக்கும் சத்தமும் தேங்காய் துருவும் சத்தமும் மட்டுமே கேட்டன. அடுத்த சில நாளிகைகளில் எல்லாம் விதவிதமாக ரகம் ரகமாக உணவுகள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் எடுத்து வரப்பட்டு அரசனின் நிலையில் நிரப்பப்பட்டது. இலை முழுக்க சிறிதும் இடைவெளியின்றி உணவு நிரப்பப்பட்டிருந்தாலும் அத்தனை உணவிற்கு நடுவிலும் ஆதித்யன் எதையோ தேடிக்கொண்டிருந்தான். அவன் தேடுவது யாதென அவனைச் சார்ந்த வீரர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. அவர்கள் அல்லாமல் அரசனின் விருப்ப உணவு மாதவிக்கும் தெரிந்திருந்தது. தேடிக்கொண்டிருந்த அரசனின் நிலையில் தனது தாயின் கையால் செய்து எடுத்து வரப்பட்ட நெய்பட்சணங்களை மாதவி பரிமாற ஆதித்யனின் முகம் மலர்ந்தது. பலகாரத்தை வைத்தவள் அரசனிடம் அனுமதி பெற்று அவனுக்கு அருகில் அமர்ந்து, இந்த பணியை வழக்கமாக தங்கள் தளபதிதான் செய்வார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரபு. அவர் தங்களுடன் இல்லாத காரணத்தினால் இன்று ஒரு நாள் அடியவள் நான் இந்த சேவையை செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கோரினாள். அரசனும் அதற்கு சம்மதிக்க ஆதித்யனுக்கு பரிமாறப்பட்டிருந்த உணவுகளை பரிசோதனை செய்து அவை பாதுகாப்பானதுதான் என்று உறுதி செய்தாள் மாதவி. மாதவியின் குணநலன்கள் ஆதித்யனின் வீரர்களை வெகுவாக கவர்ந்தது. பிரதாபன் அப்பெண்ணை ரசிக்கவே ஆரம்பித்து விட்டான். வீரர்கள் புடைசூழ ஆதித்யன் விருந்துண்டு விட்டு அம்மக்களுடனேயே மாலை வரை பேசிக் கழித்துவிட்டு பொழுது சாய்ந்த பின்பாக அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு அவ்வூரிலிருந்து கிளம்பினான். பார்க்கவ கோட்டைக்கு செல்லும் வழியில் பயணம் செய்தவன் தன்னை எதிரிகள் எவரேனும் தொடர்ந்து வந்தால் அவர்களை குழப்புவதற்காக வீரர்களுள் 4 மட்டும் கோட்டைக்கு செல்லச் சொல்லி பணித்துவிட்டு தான் அருகிலிருந்த ஆற்றுப்பகுதிக்கு சென்று விட்டான். எல்லோருமே ஒரே போன்ற ஆடைகள் உடுத்தியிருந்தமையால் அவர்களுள் யாருடைய அடையாளங்களும் தெரியவில்லை. வீரர்கள் 4 திசைகளிலும் காவல் புரிய ஆற்றங்கரையில் அமர்ந்து கொண்டு நீண்ட நேரம் நண்பனுடன் கதை பேசிக் கழித்துவிட்டு நன்கு இருட்டிய பின்பாக முன்னிரவு வேளையில் சந்திரபுரி நோக்கி தனது பயணத்தை துவங்கினான் ஆதித்யன்.